தினமொரு வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவ உறவை அடிப்படையாக கொண்டதாகும். அங்கே தேவனை அறிதலும் அவருடன் நெருங்கி வாழ்தலும் அவசியம். தேவனை அறிந்து அவரோடு பழகி வாழும் அனுபவமின்றி வெறும் பக்தி வாழ்க்கையில் மட்டுமே சிலர் இருப்பதால்தான் பிறருடைய செயல்களை கண்டு பின்மாற்றம் அடைய நேரிடுகின்றது. நாம் தேவனை நன்கு அறிந்து கொண்டிருந்தால் யாருடைய குறைவுகளும் அவரை குறித்த அன்பை விட்டும் உயர்ந்த எண்ணத்தை விட்டும் நம்மை விலகி வர விடாது. சமீபத்தில் ஒருவர் என்னிடம் வந்தார். தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை அவர் கூறினார். அது மட்டுமன்றி பல கிறிஸ்தவ ஊழியர்களின் முரண்பாடான வாழ்க்கை நிலைகளையும் மாய்மாலங்களையும் கண்டு சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் பின்மாற்றம் அடைந்து போனதாகவும் கூறினார். இவருடைய பின்மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்ன? இவர் இயேசுவின் மகிமையை தன்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட பிறருடைய முரண்பாடான வாழ்க்கை போக்குகளை கவனிப்பதற்கு அதிக ஆர்வம் காட்டியதுதான். இயேசு கிறிஸ்துவின் மேல் பார்வையை அதிகம் வைக்காமல் தவறுகின்ற ஊழியர்கள் மேலும் விசுவாசிகள் மேலும் பார்வையை அதிகம் வைத்தால் இறுதியின் வீழ்ச்சிதான் மிஞ்சும். மற்றவர்களின் தவறுகளையும் மாய்மாலங்களையும் முரண்பாடான நிலைகளையும் குறித்து கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேதம் சொல்லவில்லை. அதே வேளையில் கர்த்தர் மேல் நம் பார்வையும் அவரோடு உள்ள நம்முடைய ஐக்கியமும் போதிய அளவிற்கு ஆழமாக இருப்பதற்கு தகுந்த கவனம் செலுத்தாமல் போனால் பிறருடைய மாய்மால வாழ்க்கைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாதிக்கும். கர்த்தரோடு ஆழமான உறவை வைத்து அவருடைய மகிமையையும் மாட்சியையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டுணர்ந்து கழித்தவர்கள் எத்தனை பேர் வழி விலகி போனாலும் சற்றும் பின்வாங்காமல் கர்த்தருடைய வழியில் வெற்றியோடு தொடர்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை நன்கு அறிந்து வலிமையான நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வித அனுபவங்கள் பிறருடைய சாட்சி கேடுகளை அதிகமாக காண நேர்ந்தாலும் சோர்வடையாமல் கிறிஸ்துவை பின்தொடர பலமளிக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.